ஹாய் உள்ளங்களே, சிவகாசியில் ஜேசிஸ் பொருட்காட்சி போயிட்டுருக்கு. இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா விளாம்பட்டி ரோடில் என்னென்னா இந்த ஜேசிஸ் பொருட்காட்சி நடந்துகிட்ருக்கு. இந்த பொருட்காட்சியில் பெர் பர்சனுக்கு 50 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 2 members எங்களுக்கு 100 rupees ஆச்சு. அதே நேரத்தில் இங்கே பைக் பார்க்கிங் கூட அவைலபிளாக இருக்குது. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரிலே இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் வச்சு ஒரு ஓவியம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் நிறைய பேர் நின்று என்னென்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. போகிறதுக்கு முன்னாடி நாங்களுமே அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு அந்த ஆர்ட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பிரிண்டிங்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பொருட்காட்சியை காட்டிலும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர நிறைய பேர் இங்கே வந்தாங்க. அதுவும் டைம் ஆக க்ரௌட் அதிகமாகிட்டே இருந்தது. அண்டு நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ நாங்கள் போன டைமில் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்தது. குழந்தைகளுக்கான ஜீப் ரைட் கூட இங்கே நிறைய இருந்தது. குழந்தைகள் இந்த ஜீப் ரைடை ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைகள் ஜீப்பில் உட்காரும்போது அதை பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே போனாங்க. ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். என்னோட பேபியும் ஜீப் ரைட் ட்ரை பண்ணால். ஸோ நான் அது பின்னாடி இருந்து தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை நான் தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த பொருட்காட்சி சம்மர் டேஸில் நடக்கும். ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் 24 தொடங்கிருச்சு. தொடங்கி இப்போ வர நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பொருட்காட்சிக்கு போகலைன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற அன்னைக்கு நிறைய க்ரௌட் இருந்தது. ஏன்னா வீக்கெண்ட்னால க்ரௌட் அதிகமாகவே இருந்தது. பொருட்காட்சியிலே நான் சில கடைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். என்னன்னா ஏபிசி மால்ட், அதே மாதிரி முடக்கத்தான் கீரை பொடி, பிரண்டை இட்லி பொடி, இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான பவுடர்லாம் வச்சுருந்தாங்க. புக் ஸ்டால் பற்றி சொல்லியே ஆகணும். இங்கே உள்ள புக்ஸ்லாம் என்னென்னா நல்ல லேமினேட்டட் குவாலிட்டியில் இருந்தது. அதனால் பேபிஸ் அதை கிழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான புக்ஸ் நான் பார்த்தேன். இந்த வருஷம் பொருட்காட்சியில் நான் பார்த்த கடைகளில் பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த அளவு குவாலிட்டியாக இருந்த மாதிரியே தெரியல. ஸோ அப்படியே நான் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருந்தேன். பொருட்காட்சி பொறுத்தவரை எல்லாரும் என்னென்னா அந்த பிளாஸ்டிக் ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம், அதே மாதிரி சில்வர் ஐட்டம் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்கிட்டு வருவோம். பட் இந்த வாட்டி நாங்கள் அது எதுவும் வாங்கலை. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது அந்தளவு எனக்கு குவாலிட்டியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர நடந்து வரும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நானுமே சில கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பொருட்காட்சியோட எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா கேம் ஸோன் தாங்க. இங்கே பேபிஸ் தொடங்கி பெரியவங்க வர நிறைய ராட்டினம் இருந்தது. பேபிஸ்க்கு பால் பிளாஸ்ட் ஸோன் சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அது மாதிரி இங்கே உள்ள ராட்டினம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பே பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ராட்டினத்தை பொறுத்தவரை பெர் பர்சனுக்கு 100 rupees ட்ரை பண்ணுறாங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஒரு ஷிப் மாதிரி ஒரு ராட்டினம் இருந்துச்சு, அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அங்கே ஆடி முடிச்சுட்டு அப்படியே என்னென்னா சாப்பிட்ற ஃபுட் ஸ்டால்ஸ் தான் இருந்தது. ஸோ அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த பொருட்காட்சியோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுனால இங்கே நிறைய பாட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே தான் ராட்டினம் எல்லாமே இருந்தது. சைட்லேயே ஃபுட் கோர்ட் மாதிரி நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்தது. நான் பார்த்ததெல்லாம் வச்சு இந்த பொருட்காட்சியோட என்னோட ரேட்டிங் பார்த்துட்டிங்கன்னா 7 out of 10 சொல்லுவேன். நீங்கள் சிவகாசியில் இருக்கிறீங்களா அப்படின்னா மறக்காமல் இந்த பொருட்காட்சிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் 6 PM ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.